Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் வாலிபர்களுக்காக. இந்த காலத்திலே வாலிபர்கள் எப்படியா இருக்கிறார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிப்போமா? கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9 - 10 வசனங்கள் முடிய, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ணின் பார்வை, கண் என்ன தோணுதோ அதன்படியே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட வழிகள் எது தோணுதோ அதன்படி செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் அதற்காக தான் ஜெபிக்க போகிறோம். வாலிபர்கள் தன் இஷ்டம் போல நடக்கிறாங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. வாலிப காலத்தில் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் அதுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரிசுத்த தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒரு சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் தகப்பனே. வாலிபர்களுக்காக திறப்பிலே நிற்கிறோம். என்னோடு சேர்ந்து இந்த யூடியூப் மூலமாக ஆண்டவரே அநேகர் தாயார், அநேக தகப்பன்மார், அப்பா சொந்தங்கள் பந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய சமூகத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய வாலிப பிள்ளைகள் தன் இஷ்டம் போல நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர் கண் என்ன பார்க்கிறதோ, அப்பா அவர்கள் சிந்தை என்ன தோன்றதோ, அப்பா அவர்கள் இருதயம் என்ன இச்சிக்கிறதோ அதை நோக்கி கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என் தகப்பனே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை உம்முடைய கரத்தினாலே மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக, சிற்றின்பங்கள் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப தங்கச்சிமார்களும் தம்பிமார்களையும் கர்த்தர் நீர் தொடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் தொடுவீராக ஆண்டவரே. வாலிப பிரயாத்தில் ஒரு சிருஷ்டிகரை நினையென்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே. உம்மை நினைக்காமல் இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொடுமையா, தொடுமையா ஆண்டவரே. அவர்களை தொடுமையா, தொட்டு அவர்களை குணப்படுத்துங்க, சீர்படுத்துங்கப்பா ஆண்டவரே. அப்பா வலது புறமாவது இடது புறமாவது சாயும் பொழுது வழி இதுவே என்று நடத்துங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. என்னை போல கதறி கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பனும் தாயும் கதறி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. என் வாலிப தங்கச்சிகளையும் தம்பிமார்களையும் கர்த்தர் விடுதலை ஆக்குவாரா? என் பிள்ளைகளை யாராவது விடுதலை ஆக்குவார்களா? என் பிள்ளை மறுபடியும் மாறுவானா? என் பிள்ளை இந்த இச்சையான வாழ்க்கையிலிருந்து விடுதலை யாவானா என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மிடத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் அது விருதாவாய் போவதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் அப்பா செவி சாய்க்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தை சுதந்திரத்துக் கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உலகத்தின் பின் ஓடிக்கொண்டிருக்கிற என் அன்பு தங்கச்சிகளையும் என் அன்பு தம்பிகளையும் வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே தொடுவீராக. ஆண்டவரே தொடுவீராக. அவர்கள் ஞானத்தை கொடுப்பீராக. உலகம் எல்லாம் மாயை என்று அவர்கள் இருதயத்திலே கொண்டு வருவீராக ராஜா. அப்பா உம்முடைய சமூகத்திலே கதறுகிறோம் தகப்பனே. திறப்பில் நின்று கதறுகிறோம் ஆண்டவரே. விடுதலை ஆக்குவீராக. இப்பொழுதே என் தகப்பன் விடுதலை ஆக்குவீராக. அநேகருடைய தாய்மார்களும் தகப்பனோட கண்ணீரை தொடுவீராக, தொடைப்பீராக ராஜா. அப்பா உம்முடைய சமூகத்தை என்னோடு கொண்டு ஜெபிக்கிற அனைவரோட ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கு கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். நாங்கள் சரீர அளவு தூரமாய் இருக்கலாம், ஆனால் எங்களுடைய குறிக்கோள் ஆவியிலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாலிபர் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பன் என் பிள்ளைகளை நீர் விடுதலாக்கி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உலகத்தின் மாயிலிருந்து கர்த்தர் நீர் பிரித்தெடுப்பீராக. அப்ப உலகத்தின் சிற்றின்பங்களிலிருந்து கர்த்தர் நீர் பிரித்தெடுப்பீராக ராஜா. நான் தகப்பன் உதவி செய்யுங்கப்பா. அப்பா கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இப்பொழுதே கிரியை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்பா எங்கள் வாலிபர்களையும் வாலிப தங்கச்சிகளையும் ஆண்டவரே வாலிப தம்பிமார்களையும் தொட்டு ஆண்டவரே உலகத்தின் சிற்றின்பங்கள்
முந்தி பிரித்தெடுப்பீராக. ஆண்டவரே ரட்சிக்கப்படுவீராக. அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசிப்பார்களாக. ஆண்டவரே என் தகப்பன் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் பெரிய அற்புதங்களை அப்பா சாட்சிகளையும் கேட்க வைக்க போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க என்ன அக்காமார்களே, தகப்பன்மார்களே, தாய்மார்களே. உங்க வாலிப பிள்ளைகள் கர்த்தர் நிச்சயம் கொண்டு வருவார், திருப்பி கொண்டு வருவார்கள். என்ன சூழ்நிலையில் கடந்து போனாலும் சரி, எவ்வளவு தூரம் போனாலும் சரி, ஆண்டவர் கரத்தை பிடித்து கொண்டு வருவார். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹலோ, பிரைஸ் லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களை தேற்றும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.